அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது. பிப்ரவரி 23 முதல் அடுத்த 7 நாட்களில் யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கக்கூடிய வாய்ப்பு அந்த நாள் 23 பிறகு அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலை தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன. எனவே கிரகநிலைகளின் அமைப்பை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் கிரகநிலைகளின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் இந்த வேளையில் வலம் வருகிறார். குரு ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. சப்தமஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் தடை சார்ந்த சூழல்கள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கச்சிதமாக கைகூடுவதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். யோகஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வருவதால் ஆரோக்கிய தொல்லைகள், உடல் சார்ந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் மிக பெரிய அளவில் நீங்கள் எதிர்பாராத வகையில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையும் உறவும் பலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களை உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7 வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. செவ்வாய் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் இருப்பதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதமின்றி மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு காரிய தடையின்றி சிரமமின்றி அவை சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக உண்டு. சரியாக இந்த வேலையை திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக சந்திரன் ஜென்மராசியை விட்டு விலகி 2, 3, 4 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். சந்திரனின் அமைப்பு எடுத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் 27ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். எனவே மிக சிறப்பான அதிரடியான பல முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது மிக வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து வலம் பெறுகிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது வித்யாகரகரான புதனும் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கிட்ட இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய அமைப்பில் 24ஆம் தேதி வரை அவருடன் இணைந்து 3ஆம் இடத்தில் வலம் பெற போகிறார். இப்படி 3ஆம் இடத்தை பல கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே முன்னேற்றத்திற்கு தடையிடக்கூடிய காரிய தடைகள் விலகும். அது மட்டுமல்லாது பிதுர்காரகன் மற்றும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இணைந்து 27ஆம் தேதி அமாவாசை நிகழ்வை உருவாக்குவதால் அன்றைய தினத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பித்ரு தோஷத்தாலும் பித்ரு கர்மத்தாலும் சந்தித்து வந்த பாதிப்புகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக்
கொடுக்கிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் இறுதி தருவாயில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய சனியின் அமைப்பின் காரணமாக உறுதியாகவே இந்த வேளையில் நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடைதாமதமின்றி தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சூரியனும் அங்கு அவருடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை திட்டமிட்டாலும் திட்டமிடாட்டியும் எளிதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சூழலை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேலை என்பது நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அடித்தளமிட்டு கொடுக்கிறது என்பதை சூரியன் மற்றும் சந்திரன் சனியின் அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் நுணுக்கமாக செயலாற்றக்கூடிய அறிவாற்றலை அள்ளி கொடுக்கிறார். முற்பகுதியில் தைரியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் 26ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து வலம் வரப் போகிறார். அங்கு ராகுவும் நிலை கொண்டிருக்கிறார். சுகஸ்தானத்தை நோக்கி மிக வலுவாக நட்பை கொண்டாடக்கூடிய வித்யாகாரகரான புதன் நகர்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை உண்டு. ஏனென்றால் புதனின் பார்வையில் இந்த நட்பு கிரகங்களாக இந்த கிரக நிலைகள் அமைகின்றன. சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே நட்பு கிரகங்களுடன் இணைந்து வலம் வரக்கூடிய புதனின் அமைப்பின் காரணமாக உணர்ச்சி வசப்படாமல் சாதுரியமாக நடந்து கொள்வதற்கான நல்ல யோகம் உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் பெரிய அளவுல தடைதாமதமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவுல இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவை முற்றிலும் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை அனைத்தையும் சிறு முயற்சியிலேயே வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை தனுசு ராசி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறாருங்க. சுகஸ்தானத்தில் ராகு வீற்றிருக்கும் போது தொழில் ஸ்தானத்தில் கேது வீற்றிருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை பதிவதோடு மட்டுமல்லாது சுக்கிரன், ராகு, புதன் மற்றும் சந்திரன் என 4 கிரக நிலைகளின் பார்வையும் பதிவதால் உறுதியாகவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம், கற்பனையான பயம், ஏக்கமான சூழல்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு போன்ற அனைத்துமே இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பிடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தையும் நகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்.